நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவா நடிக்கும் 25வது படம் சக்தி திருமகன். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு படம் சம்மர் 2025ல் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. வால் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அருண் பிரபு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமிழ் டைட்டில் தான் சக்தி திருமகன், தெலுங்கு டைட்டில் பராசக்தி. இப்போது சிவகார்த்திகேயனோட 25வது மூவியோட டைட்டிலும் பராசக்தின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் விஜய் ஆண்டனி அவர்கள் 2024 ஜூலை மாதமே இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போது இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அபர்ணதி அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வெஞ்சன்ஸ். இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் சந்தானமோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். படம் சம்மர் 2025 மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன்லாம் நடிச்சிருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலோட ஃபுல் ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டதா படக்குழுவினர் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டா சொன்ன மாதிரியே மே மாதத்தில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தமிழ் சினிமாவில் டாடா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் கணேஷ் கே பாபுவோட இயக்கத்தில் ரவிமோகன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் கராத்தே பாபுன்னு அறிவிச்சிருக்காங்க. படம் பக்காவான அரசியல் பேஸ் பண்ண கிளிம்சமாக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் இவர் நடிக்காத ஜேர்னலில் இந்த படம் இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி படம் இன்னும் 8 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பிப்ரவரி 6ஆம் தேதி இனிஷியலாக தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த படத்தோட ஃபைனல் பிஜிஎம் மிக்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அனிருத் அவர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இப்போது அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் மிக்சிங் ஒர்க் நடக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிக்கும் அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அறிவிச்சிருக்காங்க. டைட்டில் மட்டும் அறிவிச்சது மட்டும் இல்லாமல் கிளிம்சம் ஒன்று சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுதா கங்கராவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுற 100வது படம் இது. படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் மற்றும் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரவிமோகன் வில்லனாக நடிக்கிறாரு. பராசக்தின்ற டைட்டிலில் படம் இப்போதைக்கு இனிஷியலாக தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கிளிம்சம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டவுன் பிக்சர்ஸ் மற்றும் ரெஜின் மூவிஸ் இணைஞ்சு இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட கிளிம்சம் மற்றும் சூப்பரான 2 போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட கெரியரில் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான படமாக அமையும். சுதா கங்கராவோட இயக்கத்தில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன சூரரை போற்று படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. சுதா கங்கரா இயக்கத்தில் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வெளியாகும். சமுத்திரக்கனி அவர்கள் லீடாக நடித்து அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் ஒன்று ராமம் ராகவம். இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டு படம் பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க.